நல்லா தலவாழை இலை போட்டு சூடான இட்லி கூட காரசாரமான மட்டன் குழம்பு தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க, நல்லா ஊற்றி சாப்பிடணுங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். குக்கரில் 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கலாங்க. நல்லா கழுத்து கறியாக வாங்கி எடுத்துக்கோங்க. அப்போ தான் கழுத்து கறி தான் டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்புக்கு. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 1/2 கிலோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. இப்போ 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. மூணு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. அரை மூடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மீதமுள்ள மல்லித்தூளையும் இதிலே சேர்த்துக்கலாங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் இந்த ஆயிலே குக் பண்ணிக்கலாங்க. வேக வச்ச கறியை அதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாங்க. அந்த தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. அந்த தண்ணியை இதே குழம்புல சேர்த்துக்கலாங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 20 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டால் குழம்பு ரெடிங்க. பாருங்கள், நல்லா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இட்லி கூட சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.